எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு தங்கமான குணம் உள்ள, அதே நேரத்தில் ஒரு நல்ல தைரியமான மனம் கொண்ட ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இனிமேல் தினசரி மதியம் 1 மணிக்கு அப்புறம் ஈவினிங் 7 மணிக்குன்னு 2 வரங்கள் பதிவு பண்ணுவோம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரம் தேடுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது இவங்களோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்னு சொல்கிறாங்க. இவங்க நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க திருமண நிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்காக தான் வரன் பார்த்துட்ருக்காங்க. இவங்க முகவரின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்களோட குடும்ப விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு கேட்ரிங் டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட்டில் ஹெட் குக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. மந்த்லி ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இன்னும் ஃபியூ இயர்ஸில் இவங்களே தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க நல்ல தைரியமான பொண்ணுதாம்மா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்திட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு லேண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வர்றதா சொல்கிறாங்கம்மா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் ஒத்து போகாமல் பிரிஞ்சு தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொந்த காலில் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தைரியமான ஆள், அதே நேரத்தில் சுயபக்தி உள்ளவங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவரை இவங்க நல்ல மரியாதையாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல ஜாபில் ஒரு நல்ல வருமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்கள நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கணும். கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களும் உங்களை நல்லா மரியாதையாக நடத்தி நல்லா பார்த்துப்பண்ணு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேர்பட பேசுகிற ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயமா. இந்த மாதிரி வரனை தவற விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் உங்களுக்கு தாம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளம்.